சோஃபா செட்டு போட்ட மாதிரி இருக்குது வண்டி. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த நல்ல ஒரு க்ரன்ச் இருக்குது கைஸ். இது வந்து கிராங்க் ஷாஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஷாஃப்ட்டை வச்சு இப்படி வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்சி ரைடர். நான் உங்கள் உதய். இன்றைக்கி நம்ம வந்து மீடியா 350 பற்றி ரிவ்யூவும் ரைட் ரிவ்யூவும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து சூப்பர் நோவா வேரியண்ட் நம்மகிட்ட இருக்கிறதுல இது வந்து டாப் எண்ட் வேரியண்ட் ப்ளூ கலர். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதோட ஸ்டைலிங் பார்க்கலாம். ஸோ ஸ்டைலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் தண்டர் பேர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டாக அங்கங்கே தண்டர் பேர்டோட எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து சில சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டைலிங்கில் வந்து நிறைய க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெட்ரோ லுக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நமக்கு மிரர்ஸு, அதுக்கப்புறம் லீவர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹெட்லாம்போட ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து க்ரோம் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பீஃபியாக ஏறி உட்காந்திங்கன்னா கொஞ்சம் பீஃபியாக வந்து தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஸ்டைல் பார்த்தின வரைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இதோட என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 350cc வந்து என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20.2 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 6100 RPM. அதே மாதிரி வந்து டார்க் வந்து பார்த்திங்கன்னா 27 Nm ஆஃப் டார்க் அட் 4000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு கம் ஆயில் கூல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சம் டெக்னாலஜி ஏதோ உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குது. ஸோ 6 ஸ்பீட் கிடையாது, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட தான் இது வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளட்ச் அதெல்லாம் வந்து நம்ம பற்றி ரைட் ரிவ்யூவில் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அதை வருவோம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த வண்டியோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் சீட் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரைடருக்கான சீட் வந்து நல்லாவே ப்ராடாக இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரவாக தான் இருக்குது. ஆனால் குஷனிங் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பில்லியனுக்கான பேக் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர், ஸோ அந்த சைடு நம்ம வருவோம். ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ட்ரிப் மீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் கேஜ் ஃபியூல் மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ABS லைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் இன்டர்வல், பேட்டரி இண்டிகேட்டர், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்படி இப்போ சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து சும்மா வச்சுருந்தீங்கன்னா டைம் மட்டும்தான் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஹிமாலயன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹிமாலயன் வீடியோ பார்க்கலன்னா அது ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மீட்டர் வந்து பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கூகுள் மேப்ஸு இல்லை அப்படி இல்லைனா வந்து ராயல் என்ஃபீல்டோட ஆப்பை வந்து ப்ளூடூத் மூலமாக இந்த மீட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இதில் வந்து டேரக்ஷன்ஸ் வந்து காட்டும், லெஃப்ட் ரைட் அந்த டேரக்ஷன்ஸ் காட்டும். இந்த டேரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரிப்பு போகும்போது, லாங் ரைட்ஸ் போகும்போது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸஸ் அதாவது பிரேக்கிங், டயர்ஸ், ஸோ அந்த செக்மெண்ட் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் கிராடில் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100/90 19 inches வந்து கொடுத்துருக்காங்க ரிம்ஸு. அதுக்கப்புறம் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140/70 17 inches ரிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் தான். அதே மாதிரி வந்து சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 41 mm ஃபோக்ஸ் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 6-way அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட பிரேக்கிங் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 300 mm பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா
270mm வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் தென் தட் வண்டியில் வந்து ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ஜின் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசாக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எல்இடிஸ், ஸோ அதை பற்றி ஹெட்லாம்ப்ஸ் அதை பற்றி வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நமக்கான ஹாலஜன் பல்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே ஹாலஜன் தான். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான டிஆர்எல், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து எல்இடி பல்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க, அது நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சாரி கார்டு வந்து அந்த செயினில் வந்து எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் ஆனால் இது ஆக்சசரிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூசிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ராட் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் அண்ட் டோ ஷிஃப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபுட் பேக்ஸும் ரப்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா grip, அதுக்கப்புறம் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து இது குறைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக நினைக்கிறேன்ல இல்லை, குறைக்கும். ஸோ இப்போ கிராங்கிங் சவுண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாஸ்ட்டுக்கான சவுண்டை வந்து பார்ப்போம். அந்த ரெஸ்ட் ஆகும்போது ஒரு மெட்டல் சவுண்ட் ஒன்று வருது, அது சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹைலைட்டாக நான் பார்க்கறது வந்து இதோட அலாய்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டியூவல் டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அலாய்ஸில். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து வண்டியோட ஹைட் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என் ஹைட் என்ன நான் மெஷர் பண்ணி போடுறேன். ஸோ வண்டி வந்து நீங்கள் ஏறி இப்படி உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ளாட்டாக வைக்க முடியுது. ஸோ ஹைட்டு கம்மியாக இருக்கவங்க வந்து கவலைப்பட தேவையில்ல, நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக இதை வந்து ஓட்ட முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு எப்பவுமே குறைய சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த பெரிய வைசர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது அட்ஜஸ்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேணா கீழே மேலே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரூஸை வச்சுட்டு. ஸோ மீதியெல்லாம் வந்து நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம் கைஸ். வாங்க ரைட் ரிவ்யூக்கு போவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ரைட் ரிவ்யூக்கு வந்துட்டோம். ஸோ ரைட் ரிவ்யூவில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோன்னா உட்காந்த வண்டியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக சோஃபா செட்டு போட்ட மாதிரி இருக்குது வண்டி. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த ரெண்டு ரெட்ரோ ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஆனால் வந்து இந்த பாஸ் லைட்டில் வந்து ஒரு விஷயம் சொதப்பல்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் ஹாரனையும் பாஸையும் வந்து சேம் அடிக்க முடியாது. இப்போ வந்து இங்கே இருந்துச்சுன்னா டப்புன்னு இப்படி நீங்கள் ஏறிட்டு இப்படி அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் பாஸ் பண்ணும்போது இப்போ தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹார்னை சேர்த்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து ட்ராபேக்கு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதே தான் கைஸ் நான் அங்கே இதில் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெக்ஸ் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி. ஸோ இது லைட்டாக ஆடுது. ஸோ ரெண்டுமே லைட்டாக ஆடுது ஷேக் பண்ணால். ஸோ ஏன்னு தெரில. ஸோ அதே மாதிரி வந்து பில்டு குவாலிட்டிலாம் மீதிலாம் ஓகே, இது ரெண்டு தவிர. ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீஃபியாகவே இருக்குது நமக்கு. ஸோ மிரர்ஸ் வந்து இப்போதைக்கு நல்லா தான் தெரியுது. சரி வாங்க நம்ம ஓட்டி பார்ப்போம். ஸோ இதை இப்படி கிராங்க் பண்ணால் கிராங்க் ஆகிடும். ஓகே டன். ஸோ போகலாம். கிளச் வந்து லைட்டாக ராயல் என்ஃபீல்டு எப்படி இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்டாக இருக்குது. ஐயோ ஸ்ட்ரெச்சு கிடைக்காது போலையே, பார்த்துக்கலாம். ஸோ சவுண்ட் வந்து இனிஷியலாக வந்து நல்லாயிருக்கு கைஸ். அந்த ஒரு டார்க் வந்து ஃபீல் ஆகுது. இப்போ தூக்குது பாருங்களேன், விட்டா அப்படியே தூக்குது. ஸோ அந்த டார்க் வந்து இனிஷியலாக வந்து நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து எனக்கு வந்து வண்டி லைட்டாக செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கே ஓட்டிகிட்டு நமக்கு அப்படி இருக்குது. ஸோ மிரர்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கியரில் எவ்வளோ போகுதுன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ இங்கேயே பிக்கப் வந்து நல்லா கிடைக்குது நமக்கு.
ஸோ செகண்ட் கியரில் வந்து 75 போகுது. ஸோ தேர்ட் கியரில் 100 போகுது. லிமிட்டர் இருக்குது கைஸ். தேர்ட் கியரில் 100 போகுது. ஸோ ஃபோர்த்து கியர். ஸோ 110ல் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. ஃபுட் பேக்ஸில் வைப்ரேட் ஆகுது. ஸோ என் வெயிட்டுக்கு லைட்டாக வாபிள் ஆகுது. தெரியல, என் ஹார்னெட்லேயும் அதான் சொல்லியிருந்தேன், ஹை ஸ்பீடில் லைட்டாக ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 to 100 வந்து தாராளமாக வந்து க்ரூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்கும். கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப லாங்லாம் வந்து அசால்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். வேறு லெவலில் ட்ராவல் பண்ண முடியும். வண்டி வந்து நீங்கள் நிற்கும் போது வந்து லைட்டாக வெயிட்டாக ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ ஆனால் வந்து நீங்கள் எடுத்து ஓட்டும் போது அந்த வெயிட்லாம் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ நல்லா வந்து இருக்குது. நல்லா வந்து ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டூரிங்க்கு வந்து பக்காவாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் டூரிங்க்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ வின் ஐஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக மணித்து கொள்ளுங்கள். ஸோ மிரர் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நல்லாயிருக்கு. ஸோ ரைட் சைடு வந்து நான் கொஞ்சம் பின்னாடி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ மிரர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபோ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் ஏ மாறுது, ட்ரிப் பி, ஓடோ, ஸோ அதெல்லாம் வந்து மாறுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டில் வந்து என்ஜின் வந்து எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ இந்த வாட்டி வந்து நல்லா ரீஃபைண்டாக அந்த ஸ்மூத்னஸ் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் எப்படி இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது நான் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஷாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ஜினில் கிராம் ஷாஃப்ட் வந்து சுற்றுதில்ல, கிராங்க் ஷாஃப்ட் அது வந்து சுற்றுதில்ல. ஸோ அது வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டைனாமிக் வைப்ரேஷன் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து ஸோ திரும்பிடலாம், எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோவா ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. ரொம்ப அந்த இதெல்லாம் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து என்ஜினில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்ல, அந்த வைப்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ அந்த வைப்ரேஷனை வந்து இப்போது இது வந்து கிராங்க் ஷாஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஷாஃப்ட்டை வச்சு இப்படி முட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி சுற்றும், இந்த சப்போர்ட்டிங் ஷாஃப்ட் வந்து இப்படி சுற்றும். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற வைப்ரேஷன் மாதிரி இதுவும் ஒரு வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரெண்டும் இதுவாகி நல்லிஃபை ஆர் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிற தியரி, கான்செப்ட் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெச்சு கிடைக்காது போலையே. ஸோ அங்கே ஒரு பிளாக் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ வாங்க பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0 to 60 ஆச்சாச்சு. ஸோ 80 போகுது, 100 100லலாம் வைப்ரேஷன்ஸ் வந்து அந்தளவுக்குலாம் தெரியல கைஸ். டிப்பிக்கலாக ஒரு ராயல் என்ஃபீல்டு மிஷின் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து தெரியல. ஆனால் 100க்கு மேலே ரைட்டாக வந்து கைஸ் பவர் வந்து நல்லாயிருக்கு கைஸ். பவர் வந்து சூப்பராக இருக்குது. 4th கியர் 5th கியர் இன்ட்டு 5th கியர். நம்ம இப்போ 120 போகுது. 120ல் லைட்டாக அன்ஸ்டேபிள் ஆகுது வண்டி. ஸோ எல்லா வண்டியுமே ஆகிறது தான். இந்த வெயிட்டு கொடுத்தோம், எனக்கு வெயிட் இல்லாத காரணத்தினால ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த நல்ல ஒரு கிரன்ச் இருக்குது கைஸ் வண்டியில். சூப்பராக வந்து கிரன்ச் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ஓகே, பிரேக்கிங்கும் ஓகே கைஸ். ஸோ நம்ம நல்லா வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியை. 120. ஸோ அதுக்கு மேலே காராக இருக்கே. ஸோ அந்த இது வந்து எதுவுமே இல்லை. அந்த ராயல் என்ஃபீல்டு யூஸ்வலாக வந்து அந்த சவுண்ட் இருக்கும். நான் கையை எடுத்துட்டேன், வண்டி வந்து சத்தியமாக இவ்வளோ ஸ்டேபிளாக போகும்னு நான் நினைக்கல. ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஓட்டும்போது அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ இனிஷியலாக அந்த டார்க்ஸ் எவ்ரி திங். ஸோ இப்போ நம்ம 60ல் போய் பிரேக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ 80ல் போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி யாரும் வரல. பிரேக்கிங்கை வந்து பண்ணி பார்ப்போம். பிரேக்கிங் நல்லாவே இருக்குது கைஸ். டயர் செக்ஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லை அதில். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,27,000 வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு பிரியர், நீங்கள் வந்து ஒரு லாங் ரைட்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா, வைப்ரேஷன் இல்லாத ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும்னா ஸோ டெஃபினட் கோ தான் இந்த பைக்கு. ஸோ ஹைனஸ் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை விட ஸ்பெக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி.